ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎன்ஆர் இங்கிலீஷ் அகாடமி. இன்றைக்கி வீடியோவில் தமிழ் பார்த்துட்ருப்பீங்க. பிஜிடிஆர்பி இங்கிலீஷோட நியூ சிலபஸ் இதுக்கு ரிலேட்டடான புக் இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்குறோம். பிஃபோர் தட், அப்பார்ட் ஃப்ரம் ஃபெஸ்டிவல் மூடு, மறுபடியும் ஒரு நல்ல கம்பேக் கொடுப்பீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸில் அப்படின்ற மைண்ட் செட்டோட இந்த வீடியோ இங்கே ஆரம்பமாகுது. பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு மிட் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு நியூ சிலபஸ் கொடுத்து ஆல்ரெடி இந்த வருஷம் எக்ஸாம்ஸ் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில குவைரிஸ் எப்படின்னா, சிலபஸை ஃபுல்லாக படித்தாலுமே, ஃபுல்லாக யாரும் படிக்க முடியாது, ஓரளவுக்கு ஒரு 90% 95% படிச்சுட்டு போனாலுமே, ஏன்னா அவங்களுக்கு கஷ்டமான டாபிக்ஸ் அதில் இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து படிச்சுட்டு போனாலுமே இன்டீரியராக இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண முடியல, அது ஒரு கொஸ்டின். அதே மாதிரி எவ்வளோ இன்ஃபோஸை படித்தாலும் ஒரு சில கேள்விகளுக்கு ஆன்சர்ஸ் தெரியலை. அண்டு நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கு கேப் இருக்குது, ரொம்ப நாள் ஆச்சு நான் படித்து, நிறைய சுச்சுவேஷன் ஓரியன்ட். அதுக்கப்புறமா இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எல்லாத்துக்கும் மேலே டாப்பர்ஸ் லிஸ்ட்டில் நான் எப்படி வர்றது, அண்டு நான் ஷராகவே இருக்கேன். இந்த மாதிரி குவைரிஸோட சம்மப்பு தான் இந்த வீடியோவோட இன்ஃபர்மேஷனே. அண்டு இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு குவைரியுமே நான் ஆட் பண்ணுறேன். நம்மளோட டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுமே ஆஃபனாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கொடுக்குறீங்க, ஏன்னா இந்த மாதிரி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நாங்கள் எங்கே தேடி படிக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு போனாக இந்த புக்கு இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட பேட்டர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 150 அதில் பார்த்தீங்கன்னா 110 மேஜருக்கு, அதே மாதிரி 40 கொஸ்டின்ஸு, 30 + 10 எஜுகேஷன் சைக்காலஜி ப்ளஸ் ஜிகே ரிகார்டிங். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய புக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 யூனிட்ஸுக்கு கவர் ஆகக்கூடிய புக்ஸு. அதாவது ஒரு பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கணும்னா அப்பார்ட் ஃப்ரம் சிலபஸ் நிறைய புக்கு படிக்கணுமா, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணணுமா, எப்படி படிக்கணும், அதுக்கு உண்டான மெஷர்மெண்ட்ஸ் என்ன, அப்படி நம்ம தேடி போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாமே முடிஞ்சிடும். எந்த புக்கை கிறிஸ்பாக படிக்கணும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு அப்படின்னா நீங்கள் பார்க்க போகிற புக்கு இது தான். அதாவது English literature, its history and its significance for the life of the English speaking world by வில்லியம் ஜே லாங் அவர்களுடையது. அதே மாதிரி இன்னொரு புக்கு இருக்குது, ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஜிசி தான்லேயோடது, லாங்மேன் பப்ளிகேஷனோட புக்கு. இது ரெண்டுத்துலேயுமே எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கவர் ஆகிருக்குது, இதை படிக்கிறதுனால என்ன யூஸு, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு இந்த புக்கு போதுமா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்குறோம். அண்ட் நீங்கள் இப்போ நினைக்கலாம் 6th to 10th வரைக்கும் அதுக்கு தனி புக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் 9th and 10th யூனிட்டுக்கு த ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் ஜார்ஜ் யூலோடது, அண்டு பேசிக்கு பார்த்திங்கன்னா ரெனன் மார்ட்டின், இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. 9th and 10th யூனிட்டுக்கு நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இந்த புக்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னாலே அவங்க எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் எழுதலாம். பொதுவாக எந்த வீடியோலையுமே இந்த புக்கு படித்தா போதுமானது அப்படின்னு நான் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு 9th and 10th யூனிட்டுக்கு த ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் ஜார்ஜ் யூலோட புக்கும் ரெனன் மார்ட்டின்ல இருந்து பேசிக்ஸும் இதை நீங்கள் தெளிவாக படித்தீங்கன்னாலே உங்களுக்கு போதுமானது. வித் எக்ஸசைஸோடு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. யூலில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கவர் ஆகிருக்கும். இதை தாண்டி வெளியில் போகிறதுக்கு இன்ஃபோவே இல்லைன்ற அளவுக்கு உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நம்ம யூனிட் 5 வரைக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால அதுக்கடுத்து இருக்கக்கூடிய யூனிட்ஸ்லாம் கேட்பீங்க அப்படின்றதுனால இந்த இன்ஃபோவும் ஆட் பண்ணேன். ஓகே, இப்போ கம்மிங் டு த பார்ட் ஆஃப் வில்லியம் ஜே லாங். இந்த புக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய யூனிவர்சிட்டிஸில் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேட்டடாக இருக்குது. ஏன் ஆத்தென்டிகேட்டடாக அப்படின்றத மென்ஷன் பண்ணுறேன்னா, நிறைய வெப் சோர்ஸஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸு, இயர்ஸு, பப்ளிகேஷன்ஸு இதெல்லாம் ராங்காக இருக்குது. நீங்களுமே அதை நிறைய க்ராஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஆத்தென்டிகேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸு டெப்த்தாக இருக்குது. தட் இஸ் த மெயின் பாயிண்ட்டு. அண்டு இப்போ இதை சொல்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா, நமக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல. இந்த டைமில் படிக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு புக்கு. இட்ஸ் அபவுட் பார்த்திங்கன்னா ஒரு 600 பக்கங்கள் இருக்குது.
பக்கங்கள் வந்து நமக்கு முக்கியம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய மொத்த இன்ஃபர்மேஷன்ஸுமே படிப்போன்றது இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கு சிலபஸே பார்த்திங்கன்னா பீரியட் வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ சார்ஜர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, அந்தந்த இன்ஃபர்மேஷன்ஸை அப்படியே புக்கில் வந்து அப்படியே 1400லேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஜெஃப்ரி சார்ஜர்லேருந்து, ஸ்பென்சர்லேருந்து, சர் தாமஸ் வியாட்லேருந்து, ஏஜ் ஆஃப் ரிவைவல்லேருந்து, ரெனைசன்ஸ்னா என்ன, ரெஃபர்மேஷன்னா என்ன, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெப்த்து இன்ஃபர்மேஷன்ஸு. எங்கேயுமே நம்ம போய்ட்டு தனியாக தேடி பார்க்கணும் அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டபிளான ஒரு லாங்குவேஜில் தான் கொடுத்துருப்பாங்க. எதுக்காக நான் இந்த வேர்டு இங்கே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தமிழில் படிச்சிருக்கேன், ஆனால் வந்து எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கேன், பிஎடும் வந்து அதில் பண்ணியிருக்கேன், ஸோ என்னால் வந்து படிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, புரிஞ்சிக்க முடியல அப்படின்றது தான். நீங்கள் வந்து எம்ஏ லிட்ரேச்சரே வந்து குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னும்போது இன்னுமே வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது கிடையாது. அதே மாதிரி கரஸ்லேயும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா யூ ஆர் ஆல்ரெடி குவாலிஃபைடு. பர்சன்டேஜில் வேணால் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், மேபி ஆர் மே நாட் பின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு பேக்ரவுண்டை பற்றி படிக்கிறீங்க ஒரு புக்கு அப்படின்னு சொன்னால் இந்த புக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது. ஒரு முறை வந்து படிக்கும்போது புரியாமல் கூட இருக்கலாம், ஆனால் ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் வாசிக்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம வந்து இந்த புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் வாசிக்கும்போது ஒரு முறைக்கு 2 முறை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிடும். இல்லை எனக்கு இது கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் கன்ஃபார்மே பண்ணியிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவுட்லைன் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இதோ பக்கத்தில் இருக்க பார்த்தீங்களா, ஜிசி தான்லேவோடது, அந்த புக்கை வந்து படிக்கலாம். இன்னமுமே உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு 200 பேஜஸ்க்குள்ளே இருக்கும் அந்த புக்கு. ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிள், அதே மாதிரி கன்சைஸ்டாக இருக்கும், ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. அதாவது அப் டு 20th செஞ்சுரி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருப்பாங்க. லாங்மேன் பப்ளிகேஷனோடது ரீசன்ட் எடிஷன் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். எங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி கிண்டில் எடிஷன், இ-புக்கில் இந்த மாதிரி கூட நீங்கள் படிக்கலாம், கேட்கலாம். இந்த மாதிரி அவைலபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் ஒரு முறை வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய புக்கு தான். இப்போ நீங்கள் வந்து பிஜிடிஆர்பி வந்து எழுதுறீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு கூட பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். ஸ்பெசிஃபிக்காக பிஓ எக்ஸாம்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ ஒரு டவுட் வரும், ஒரிஜினல் டெக்ஸ்ட் வந்து நாங்கள் நிறைய வந்து படிச்சுட்ருக்கோம். ஒரு நாவலுக்கு ஃபிக்ஷனுக்குலாம் வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட் வந்து படிக்கிறோம். இப்போ நம்மளுமே பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்சில் மெட்டீரியல் அனுப்பும்போது அந்தந்த வாரத்துக்கு டெஸ்ட்டுக்கு உண்டான ஒரிஜினல் சோர்ஸுமே பிடிஎஃப்ஸ் அனுப்பிடுவோம். இப்போ அவங்களுக்கு டவுட் வரலாம், இப்போ நம்ம வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு படிக்கிறோம், அவ்வளோ பெரிய புக் இருக்குது, பிடிஎஃப்ஸ் படிக்கிறோம், அப்போது அதோடு சேர்த்து இதையும் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி. அது ஒரு ஆத்தரோட ஒரு ஒர்க்கை பற்றி தான் நம்ம பார்க்குறோம், நம்ம படிக்கிறோம், சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேக்ரவுண்டில் என்ன நடந்திருக்குது, என்ன இன்ஃபர்மேஷன்ஸ், அதோட ஆரிஜின் என்ன, ரிலீஜியஸ் பீரியட்ஸ் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்லி ட்ராமானா என்ன, அதோட வெரைட்டிஸ் என்ன, அஃப்கோர்ஸ் மூமெண்ட்ஸ் என்ன. அதே மாதிரி ஒரு ஆத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட பிப்ளியோகிராஃபி, லைஃப் அப் டு குரோனாலஜி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடுவாங்க. அண்டு இந்த டைமில் வந்து ஒரிஜினல் சோர்ஸ் வந்து படிக்கிறது, நாவலுக்கும் ட்ராமாக்கும் கரெக்டான டைமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம புக்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது நாவல் ட்ராமா பற்றி இன்ஃபோவும் சேரும் இல்லைங்களா, அதனால் சொல்கிறேன். இந்த டைமில் ஒரிஜினல் சோர்ஸ் வந்து நீங்கள் படிக்கலாம், தப்பில்லை. ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு சின்னதாக இருக்கக்கூடிய நாவல்ஸு இதெல்லாம் வந்து படிச்சுட்டே வந்தீங்கன்னா லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கும். இவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே சிலபஸ் எடுத்து வச்சுக்கிட்டு க்ரீனில் வந்து மார்க் பண்ண சொல்லுவோம். இதெல்லாம் முடித்ததெல்லாம் வந்து க்ரீனில் மார்க் பண்ணுங்கள். அப்போது நிறைய க்ரீன் டிக்ஸ் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் ரைஸ் ஆகி அந்த பாத்துலேயே நம்ம போவோம். நிறைய போர்ஷன்ஸை முடித்த ஒரு திருப்தியை வந்து அது கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இந்த புக்கை படிக்கிறதுனால ஒரு பீரியடோட மைனர் போயட்ஸ், மேஜர் போயட்ஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸுமே அதில் சேர்ந்துருக்குது. அவங்களோட கண்டெம்பரரி யார், மேஜர் ஒர்க்ஸ் என்ன, அதுக்கு அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்களா, அதுக்கு இயர் என்ன, சப்போஸ் போய்ட் லாரேட்டாக இருக்காங்களா, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸு, ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸு. இப்போ ஏன் நான் வந்து மைனர் போய்ட்ஸை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த முறை யூஜிடிஆர்பி பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மைனர் போய்ட்ஸை பற்றி ஒரு சில கேள்விகள் வந்து வந்திருந்தது. ஆப்ஷன்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகளுக்கு
ஒரு சில பேரே கேள்விப்படாத போயட்ஸ் பேர்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு தெரியும். இஃப் அட் ஆல் நீங்கள் எழுதலைனா கூட அந்த பேப்பர் பாருங்களேன், உங்களுக்கு வந்து தெரியும். இந்த மாதிரி போயட் பேரே வந்து கேள்விப்படலையே அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம சிலபஸ் ஓரியன்டாகவே போயிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மார்லோவோட டாக்டர் ஃபாஸ்டஸாக அதிகபட்சம் ஃபாஸ்டஸை வந்து ஃபுல்லாக படிச்சிருப்பாங்க. ஒரு ஆக்டும் ஒரு சீனும் எல்லாமே கரெக்டாக பார்த்துருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, ஏதாவது ஒரு டைமில் இருந்த ஒரு கான்டெம்பரரியை பற்றி கேட்டுட்டு போயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் பிஜிடிஆர்பியில் ஒரு செஷனில் ஜேன் ஆஸ்டினை பற்றி பார்த்திங்கன்னா அந்த ப்ரிஸ்கிரைப்டு ஒர்க்கில் இல்லாமல் அதர் ஒர்க்கில் இருந்து கேள்விகள் 2-3 வந்திருந்தது. ஒன்று பரவாயில்ல, ஒரு கேள்வியே பல மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒருத்தரோட காம்படேட்டிவ் எக்ஸாமில். ஆனால் 2-3 கேள்விகள் ஜேன் ஆஸ்டினை பற்றியே கேட்டிருந்தாங்க, ஆனால் அன்ப்ரிஸ்கிரைப்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான். அப்போது 3 கேள்வி, ஒரு ஆத்தருக்கே 3 கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக ஒரு 10 யூனிட்டுக்குன்னு வரும்போது இந்த மாதிரி கேள்விகள் அதிகமாகும்போது நம்ம மார்க் எப்படி போகும்னு பாருங்கள். புரியுதுங்களா? பேலன்ஸ் ஆகாது, கம்மியாகிட்டே போகும். தெரியாத கேள்விகளோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகும்போது எப்படி லிஸ்ட்டில் வந்து பேர் வரும் இல்லையா? அதனால தான் நம்ம கஷ்டப்படணும், படிக்கணும்னு ஆயிடுச்சு. ஸோ அதை ப்ராப்பராக இதெல்லாம் பண்ணால் நமக்கு சக்ஸஸ் வரும் அப்படின்றது தான் பாயிண்ட்டு. கஷ்டப்படுறோன்னு சொல்லி தேவையில்லாததெல்லாம் படித்து அப்புறம் நம்ம அங்கே எக்ஸாமில் போய்ட்டு அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு சுச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ணுறதை விட கஷ்டமாக நினைக்காதீங்க. அதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை பாருங்கள். அப்போது நமக்கு ஈஸியாக வந்து நம்ம எதை தேடிக்கிட்டு இருக்கிறோமோ அதுவும் நம்மளையே தேடி நம்மக்கிட்டேயே வந்துடும். அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு இது எல்லாம் கேட்ட உடனே கூட நமக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று தோணும். என்ன அப்படின்னா, எப்போது நோட்டிஃபிகேஷன் வரும்? இதை வந்து நீங்கள் இப்படி யோசித்து பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் வர்ற வரைக்கும் தான் நமக்கான டைமு. நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ நம்ம கண்ணில் படுதோ, எப்போ நம்ம அந்த இன்ஃபோவை பார்க்குறோமோ அன்னையிலேருந்து உங்களுக்கு Day 1 ரிவிஷன், Day 2 ரிவிஷன், அப் டு எக்ஸாம் வரைக்கும். ஒரு சில போர்ஷன்ஸ் நம்ம படிக்காமல் வச்சுருக்கலாம், ஆனால் அது பர்சன்டேஜில் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதுதான் உண்மையான வெற்றியை தருமே தவிர, நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் புக்கெல்லாம் தேடி என்னென்னு நம்ம பார்த்து நம்ம செக்ரிகேட் ஆகிறதுக்குள்ளவே டைம் வந்து ரொம்ப கடந்துடுவோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் இப்போதைக்கு லேட்டாக ஆகிறது நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது. நியூ சிலபஸ் மாறி வரப்போகிற ஃபஸ்ட்டு எக்ஸாம் இது, அதை யாரும் மறந்துடக்கூடாது. ஏற்கனவே இது 2-3 முறை சொல்லி, எதுக்காக அப்படின்னா நியூ சிலபஸில் அந்த நியூ டாபிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸில் செலவிடக்கூடிய நேரம் வந்து அதுக்கு அதிகமானதாக இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது நிறைய கேள்விகள் அதுலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. புதுசாக ஆரம்பிச்சுட்டு அதிலேருந்து கேள்விகள் எப்படி கேட்காமல் இருக்க முடியும்? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஓப்பன் சீக்ரெட்டு தான். அதில் நிறைய உங்களோட கவனத்தை செலுத்தி அந்த போர்ஷன்ஸ்லாம் நிறைய முடிக்க பாருங்கள். ஸ்பெசிஃபிக்காக நியூ ஆத்தர்ஸ், நியூ கண்டென்ட்டு. விஜய் டெண்டுல்கர்லாம் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க பிஜிடிஆர்பியில். ஸோ நூக் அண்ட் கார்னர் வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ணி நிறைய படிங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் லேட் ஆகும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தாலும் எக்ஸாம் பற்றி வரட்டும், வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா வெளியில் தான் அப்படி சொல்லுவாங்களே தவிர, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே கூட சொல்கிறேன், உள்ளுக்குள்ளே நல்லாவே வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அது எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரும்போது அதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் ஒரு சில நேரங்களில் ஒரு சில சர்க்கம்ஸ்டன்சஸ் நமக்கு வந்து ஒரு தொய்வு ஏற்படுத்தினாலும், என்னடா எக்ஸாம் அப்படின்னு நினச்சாலும் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ரிகார்டிங் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸு, புக்ஸு, மெத்தட்ஸு இது எல்லாம் நீங்கள் வந்து ஒன்றும் விடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.